ஹலோ மக்களே, நம்ம சேனலில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகர் சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஒன்று நம்ம கேட்டதை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை நான் நடந்தது ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன். வாட்ஸ்அப்பில் ஜேஎஸ்கே சாரோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு மெடிடேஷன் முடிச்சுட்டு நான் இப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தெருவோரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் உடனே நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். வந்துருச்சு பெட்ஷீட். ஒரு சாட்டர்டே வருது. யார்கிட்ட கொடுக்கணும்லாம் தெரில. ஏன்னா எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊர் சிட்டி தான், ஆனால் எங்கேயுமே ரோட்டில் யாரும் இருந்ததில்லை. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க. யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு யாரையுமே தெரியல. முருகன்ட்டையே சாட்டர்டே வந்ததுலேருந்து சாட்டர்டே கந்த சஷ்டி படிக்கும்போதும் சொல்கிறேன், நீயே யாரையாவது என் கண்ணில் காட்டு, அவங்களுக்கு கரெக்டானவங்களுக்கு இந்த பெட்ஷீட் போய் சேரணும். ஏன்னா எனக்கு யாரையும் தெரியல. வாங்கணும்னு சொல்லியாச்சு, வாங்கிட்டேன். கொடுக்குற ஆளையும் நீயே காட்டுன்னு செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் சாட்டர்டே பே பண்ணுறேன். சண்டேயும் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுறேன். மைண்டில் யாருமே இல்லை. மண்டேயும் ப்ரேயர் பண்ணுறேன். அப்போ மைண்டில் ஒருத்தவங்க வர்றாங்க, முருகன் கோயிலில் இருக்க ஒரு பாட்டி. ஆனாலும் ஒரு கன்ஃபியூஷன், கண்டிப்பாக அவங்களுக்கு வீடுலாம் இருக்கும். இல்லை முருகன்ட்ட திரும்ப சொல்கிறேன், இல்லை தப்பான ஆளை என்கிட்ட காட்டாத, கரெக்டாக காட்டு அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமையும் வருது. எனக்கு என்னடா அந்த பெட்ஷீட்டை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ். செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறேன். போய் முருகரை கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி பாடி முடிச்சுட்டு அப்பையும் சொல்கிறேன், பெட்ஷீட் இருக்குது, யார்கிட்ட கொடுக்குறோன்னு சொல்லுன்னு. அப்படியே முருகரை கும்பிட்டுட்டு சிவன் பார்வதி அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வெளில வரும்போது அம்மாவுடைய வாசல் கொஞ்சம் ஒரு திண்டு மாதிரி இருக்கும். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. என் கண்ணில் அவர் இது வரைக்கும் பட்டதே இல்லை. உட்காந்துருக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, கால் ரெண்டையும் மடக்கி குளிரில் கை ரெண்டையும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவர் உடம்பு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒரு நெட்டு மாதிரி இருந்துச்சு. அதை முதுகுக்கு மட்டும்தான் போட்டிருக்காரு. அது ஃபுல்லாக கூட கவர் ஆகலை. கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை விரித்து அது மேலே அப்படியே சம்மளம் பட்டு உட்காந்துருக்காரு. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஷாக்கு. பக்கத்தில் இருந்த 2 பேர்கிட்ட கேட்டேன், இவங்க இங்கே தான் இருப்பாங்களான்னு. ஆமாப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் பெட்ஷீட் கொடுக்கணும், கொடுத்தா வாங்கிப்பாங்களான்னு. ஐயோ கண்டிப்பாக கொடுப்பா, வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வேகமாக போயிட்டு பெட்ஷீட் எடுக்கலான்னு போகும்போது அவங்க சொன்னாங்க, ஏப்பா இன்னைக்கு கொடுக்குற, நாளே கொடுன்னு. இல்லை இன்றைக்கி நைட்டு அவருக்கு குளிரும் தானே, ஏன்னா அந்த ஏரியாவை சுற்றி அவர்கிட்ட பெட்ஷீட்டே இல்லை. இன்னொன்று சொல்கிறாங்க, அவர் பகலெல்லாம் இங்கே இருக்க மாட்டார்ப்பா, சாயந்தரம் நேரமே இருக்க மாட்டார், டீ குடிக்க போயிடுவார், நைட்டுக்கு தூங்க வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மழைனால நான் பார்க்குறேன். ஒருவேளை நான் பார்க்க முடியலன்னா முருகர் இன்றைக்கே கொடுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யோசிக்கவே இல்லை. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழையாக வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்துருக்கப்பான்னு. பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். முருகர் வந்து இவருக்கு தான் பெட்ஷீட் இல்லாமல் டெய்லியும் பிளாஸ்டிக் பேப்பரில் தூங்குறாரு, இவர்கிட்ட கொடுன்னு சொல்லாமல் சொன்ன மாதிரி அப்படியே கண்ணில் அச்சலாக காமிச்சார். அவர் உட்காந்துருந்ததை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. நான் வரும்போது அவர் எந்திரிச்சு கூட நின்றுருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அவர் உட்காந்துருக்கும்போது மேலே சட்டையெல்லாம் இல்லை, ஒரு அழுக்கு கைலியாக கட்டிட்டு அப்படி உட்காந்துருந்ததை பார்த்தோன்னே, அப்பா இவர் தான் பெட்ஷீட்டுக்கு தேவைப்படுற ஆளுன்னு முருகர் சொல்லிட்டாருன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். முருகர் ஏதாவது ஒன்று எனக்கு செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னென்னு ஒன்று ஒரே ஆச்சரியமாக இருக்குது. முருகரை நம்புவோம்.